ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 50. தொகுதி 9. சமாதி. ஒன்றிப்போதல். பாடல் 599. விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில். சந்தியிலான சமாதியில் கூடிட்டும். அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள். சுந்தரச் சோதியும் தோன்றிடுந்தானே. பொருள்: நம் உடலில் உள்ள விந்து எனும் ஒளியின் சக்தியும் மற்றும் நாதம் எனும் ஒலி சக்தியின் ஆற்றல்களை முறையான மூச்சு பயிற்சியின் மூலம் உச்சந்தலையில் உள்ள சகஸ்ரதளத்திற்கு ஏற்றினால் அவ்விரு சக்தியும் நிலைக்கும் போது இடைகலை மற்றும் பிங்கலை நாடிகள் இணையும் சந்தி நிலையில் மனம் அடங்கி ஆழ்ந்த சமாதி நிலை கைகூடும். இத்தகைய நிலையில் எல்லையற்ற பேரறிவாகிய இறைவனின் உண்மையான சிவ தத்துவத்தை உணர முடியும். அப்போது மிக அழகான பேரொளியாக இறைவன் நம் அகக்கண்ணில் தானாகவே வெளிப்படுவார். மீனிங்: when the energies of the light force and the sound energy in our body are raised to the Sahasrara chakra at the crown of the head through proper breathing exercises, when these two energies stabilize, the mind becomes still at the junction where the Idea and Pingala Nadis meet, and a deep state of Samadhi is attained. In this state, one can realize the true Shiva principle of God, the boundless supreme consciousness. Then, God, as a most beautiful, radiant light, will spontaneously manifest in our inner vision. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.